ஆர்த்தி அக்கா எவ்வளோ சொன்னாங்க, நம்ம தாங்க அதை கேட்கவே இல்லை. ஜூலி ஒரு ஃபேக்குன்ட்டு அவங்க சொல்லாத நாளே கிடையாது. ஆனால் நம்ம யாருமே அதை நம்பாமல் ஆர்த்தி அக்காவையே வந்துட்டு வெளியவும் அனுப்பிட்டோம். ஆனால் தற்போது ஜூலியின் உண்மையான முகத்திரை வந்துட்டு வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கமலஹாசன் சார் வந்துட்டு வீடியோ போட்டு அப்பட்டமாக்கிட்டார் ஜூலியை பற்றி. இதனால் ஜூலியை பற்றி பல பேர் வந்துட்டு தற்போது ரொம்பவே கேவலமாக சமூக வலைதளத்தில் பேச ஆரம்பித்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் வந்துட்டு ஜூலி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜெயிப்பதற்காக எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக இருப்பார் அப்படின்னா மாதிரி நம்மளுடைய சமூக வலைதளத்தில் மக்கள் ஜூலியை ரொம்பவே வன்மையாக வந்துட்டு விமர்சனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜூலி குறித்து இன்னும் பலதரப்பட்ட செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு ஜூலி சொன்னதெல்லாம் பொய் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜூலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேமரா பக்கம் போனதே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பல முறை வந்துட்டு கேமராவில் வந்துட்டு அவங்க வேலை செஞ்சிருக்க விஷயம் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட நம்ம ரொம்பவே முக்கியமாக உத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலியால் அவங்க குடும்பத்திற்கு எவ்வளோ பெரிய பேரிழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா, ஜூலி வந்துட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, என் தம்பி தான் வந்துட்டு என்னோட தன்னம்பிக்கையே, என் தம்பிக்காக தான் நான் வாழ்கிறேன், என் தம்பி தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் தற்போது அவங்க தம்பி வந்துட்டு ஜூலியை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எங்கள் அக்காவை பற்றி நினச்சாலே எனக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்குது, அவளை அக்கான்னு கூப்பிட்றதுக்கே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை, அவள் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் கூட அவளை அக்கான்லாம் நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படி இப்படின்னு ஜூலியை காரி காரி துப்பியிருக்காருங்க. சொந்த தம்பிக்கிட்டேயே வந்துட்டு ஜூலி எவ்வளோ கேவலமான கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் தற்போது ஜூலியை பற்றி இன்னும் பல பேர் ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஜூலி பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தால் தன் குடும்பத்தை குறித்தும் தன் பெயரை குறித்தும் கண்டிப்பாக ரொம்பவே மனம் வருந்துவாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.